ஒரு வருடத்திற்கு முன்பு காணாமல் போன இளைஞர். மாமியார் தன்னுடைய ஆண் நண்பரை அழைச்சிட்டு வந்து குடும்பத்தோட சேர்ந்து மருமகனாகிய இந்த இளைஞரை கொலை செஞ்சது போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு. கிணத்துல இருந்து சடலமா மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மனைவி, மாமியார், மாமனார் உட்பட 7 பேரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலாயுதம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் வடிவேல் அப்படின்ற 30 வயதான ஒருத்தர். இவரு கோழிகளை ஏத்திட்டு போகக்கூடிய வாகன ஓட்டுநரா வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில தான் கோவில்பாளையம் பகுதியை சேர்ந்த திவ்யா அப்படின்ற பெண்ணை காதலிச்சு அவரு திருமணம் செஞ்சிருந்திருக்காரு. கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வடிவேல் காணாம போனதா அவருடைய மனைவி திவ்யா அவினாசிபாளையம் காவல் நிலையத்துல புகார் தெரிவிச்சிருந்திருக்காங்க. போலீசார் இது தொடர்பா வழக்கு பதிவு செஞ்சு வடிவேலுவை தேடிட்டு வந்திருக்காங்க. ஆனா வடிவேல் சம்பந்தமா எந்த ஒரு தகவலும் கிடைக்காததால வடிவேலுடைய உறவினர்கள் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துல புகார் தெரிவிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி ஆட்கொணர்வு மனுவும் தாக்கல் செஞ்சிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்துதான் கடந்த 15 நாட்களுக்கு முன்னாடி பல்லடம் துணை காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் உத்தரவின் பேர்ல போலீசார் தனிப்படை அமைச்சு இது தொடர்பான விசாரணையை மேற்கொண்டு வந்திருக்காங்க. இதுல வடிவேலுடைய மனைவி திவ்யா மேல போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருந்திருக்கு. அதை தொடர்ந்து அவங்களுடைய செல்போனை பரிசோதனை செஞ்சு பார்த்திருந்திருக்காங்க. அப்பதான் திவ்யாவுடைய அம்மா மரியா அப்படின்றவங்களுக்கும் உசிலம்பட்டி பகுதியை சேர்ந்த பாலாஜி அப்படின்றவருக்கும் கடந்த சில வருடங்களாகவே தவறான பழக்கம் இருந்தது தெரிய வந்ததா கூறப்படுது. அதை தொடர்ந்து பாலாஜியை பிடிச்சு போலீசார் மேற்கொண்ட விசாரணையில அவரு பைனான்ஸ் நடத்திட்டு வந்திருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வடிவேலுக்கு சொந்தமான நிலத்தை வித்ததுல 7 லட்சம் ரூபாய் பணத்தை திவ்யாவுடைய குடும்பத்தார் எடுத்து செலவு செஞ்சதாகவும் அதனால அடிக்கடி குடிபோதையில திவ்யாவை வடிவேலு தாக்கிட்டு வந்ததா சொல்லப்படுது. அதனாலதான் மாமியார் மரியா, அவங்களுடைய ஆண் நண்பர் பாலாஜி, திவ்யா மற்றும் திவ்யாவுடைய அப்பா தேவராஜ், பாலாஜியுடைய நண்பர்கள்னு 7 பேர் சேர்ந்து வடிவேல கொடூரமா கொலை செஞ்சு திருப்பூர் தாராபுரம் சாலையில இருக்கக்கூடிய கோவில்பாளையம் பகுதியில ஒரு கிணற்றுல வீசினதா கூறப்படுது. அதை தொடர்ந்துதான் உயிரிழந்த இளைஞருடைய உடல் இப்போ மீட்கப்பட்டிருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஓராண்டாகி இப்போ இவர் தொடர்பான விவரங்கள் தெரிய வந்து இதுல சம்பந்தப்பட்ட மனைவி, மாமியார் உட்பட 7 பேரை போலீசார் கைது செஞ்சு தீவிர விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க.